அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். எந்த பக்கம் சார் போனாங்க? கூட அண்ணன் இருந்தானா சார்? சார் சொல்லுங்க சார், எந்த பக்கம் சார் போனாங்க? அது அந்த பக்கத்து போறாங்க. தேங்க்யூ சார். பாடிஸை டிஸ்போஸ் பண்ற சேரை கண்டுபிடிச்சிருக்கேன்னு பசங்க சொன்னாங்க. ஆமா சார், இதான் இருக்குது. டெஸ்ட் பண்ணலாமா? நான் இங்க ஒரு 2 பாடிஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை டிஸ்போஸ் பண்ண நான் பார்க்கணும். சரி, பாடியை சேர்ல வைங்க. என்னடா பாக்குற? டிஸ்போஸ் பண்ண. இனிமே டெய்லி பாடி அனுப்புவேன். நீ தான் டிஸ்போஸ் பண்ற. இந்த அட்வான்ஸ். கம் ஆன் பாய்ஸ். டேய், பாடியை ஏன்டா டிஸ்போஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? பாடியை டிஸ்போஸ் பண்ணுற ராஜசேகர் செத்துட்டான் சார். அவன் தானடா செத்தான். மிஷின் இருக்குதுல, எடுத்து டிஸ்போஸ் பண்ணு. அவனுக்கு மட்டும்தான் நான் மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியும். உனக்கு ட்ரெயின்ல ஓட்ட தெரியும்னு சொன்னியாடா. ட்ரெயினும் ஓட்டுவேண்ணா, ஆனால் மிஷினெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஓடா, இப்போ என்ன பண்றது? அண்ணே, இந்த பாடியெல்லாம் அடையாளம் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ண எனக்கு ஒரு ஐட்டங்காரன் தெரியும். யாருடா? வணக்கம் சார். இங்க பாரு டோரிமோன், நான் யாருங்கிறது உனக்கு தெரியாது. ஆனா நானே உன்னை தேடி வந்திருக்கேன்னா நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு தான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார். டெட் பாடிலாம் அரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டிவைஸ் வேணும். ஓ, அவ்வளோதானா? இதோ எடுக்கிறேன். டெட் பாடி பிளாஸ்மா இன்சனரேட்டர். என்னடா இது? வயசானவங்க கக்கூஸ் போற சேர் மாதிரி இருக்கு. மாதிரிலாம் இல்லைண்ணா, அதே தான். ஐயோ சார், தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது சாம்பலை கலெக்ட் பண்ற பக்கெட் சார். இது ஒர்க் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? டே நோபிட்டா, சொல்றா, யாரா இவனுங்க? அதை விடு, முதல்ல நீ இதுல உட்காரு. எதுக்குடா? சொல்றேன்ல, உட்கார்றா. நல்லா இருக்கு. இந்த மிக்சரை நான் எடுத்துக்கிறேன். வணக்கம் சார். டேய், யார் நீ? நான் தான் சார், சுகர் சோமோ. இங்க என்ன பண்ற? உங்க மேன்ஷன்ல எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரூம் கொடுங்க சார். இந்த கருப்பாம்பூச்சி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த ஏரியால ரூம் வாடகை விடுறாங்க நீங்க தானே சார்? சார், உங்க ஃப்ரெண்டு ராஜசேகர் இறந்துட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாத்தீங்களா? ஆமா. அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? வேற ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. பாஸ்வேர்டு தப்பா போட்டுட்டேன். செருப்பாலே அடிப்பேன். பாஸ்வேர்ட் சொல்றான். தேவா 1 2 3. இதெல்லாம் ஒரு பாஸ்வேர்டு, இதுக்கு ஒரு ஃபோன் வேற. உங்க அப்பா நெஞ்சு வலியில சாகல மேடம். யாரோ பலமா தாக்கி இருக்காங்க. சார், விட்டுருங்க சார், அவர் எங்க அப்பா. சூப்பர். உங்களுக்கு வேணா ஒரு அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் நண்பன். நாங்க சின்ன வயசுல என்ன எல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? ஒரு வாட்டி நான் மேத்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு போயிட்டேன். அதுக்காக என் நண்பன் ராஜசேகர் எனக்காக என்ன பண்ணா தெரியுமா? அவன் பண்ண ஹோம்ஒர்க்ஸை நான் பண்ணதா மிக்ஸ் கிட்ட கொடுத்தான். அட பண்ணாட, அப்ப அன்னைக்கு என் மேக்ஸ் நோட்டை திருடுனது நீதானடா? அது மட்டுமா, அவன் பார்த்த பொண்ணையெல்லாம் லவ் பண்ணிட்டு தெரிஞ்சதும் எனக்காக அந்த பொண்ணையே விட்டு கொடுத்தா. நான் எங்கடா விட்டு கொடுத்தேன்? என்ன கேன்னு ஸ்கூல் மொத்தமும் பரப்பி அவளை பிரேக்கப் பண்ண வச்சதே நீதானடா? இப்ப சொல்லுங்க மேடம், அவர் உங்களுக்கு அப்பாவா இல்ல எனக்கு அப்பாவா? அண்ணா, அவனை ஏன்னா கொன்ன? டேய் சோமு, அவன் ஒரு அண்டர் கவர் போலீஸ். என்னண்ணா சொல்ற? அதான் நேத்து இவன் லாக்கர் பாஸ்வேர்ட்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தானா? எது? லாக்கர் பாஸ்வேர்டு கேட்டனா? அதை ஏன்டா என்கிட்ட சொல்லல? உனக்கு தான் பாஸ்வேர்டு முன்னாடியே தெரியுமேண்ணா. அடங்கும். அண்ணே, கூப்பிட்டீங்களாண்ணே? அண்ணா, இவனை ஏன்னா கொன்ன? இவனும் அண்டர் கவர் போலீஸ் தான்டா. எது, இவனும் போலீஸா? டேய், போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இவ்வளவு போலீஸ் இருக்க மாட்டானுங்கடா. என்னடா கேங் வச்சிருக்க? அப்பாவியா இருக்கியானே? ஏன்னா இப்படி இருக்க? உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்குண்ணே. இந்த 2 பாடியும் அடையாளம் தெரியாம டிஸ்போஸ் பண்ணுங்க. சார், என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ். சரி, பொழைச்சிப்போ. தனியா போறதுக்கு பயமா இருக்கு சார். இந்த கந்த சஷ்டி கவசம் இதை படிச்சுட்டே போ. என்ன சார், இவங்களை என் கூட விடுங்க சார். ஏய்,
என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு ஒரு மாமா இருந்தா டேய், துணைக்காக விடுங்க சார். சரிம்மா, கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்க. சார் வயிறு பசிக்குது சார். அதுக்கு சிப்ஸ் வாங்கி தாங்க சார். தம்பி ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ். சார் பச்சை கலர் வேணாம் சார், சிவப்பு கலர் வாங்கி தாங்க. போதுமாடா? சார் ரொம்ப தூரம் போகணும். இப்போ என்னடா வேணும்? பாட்டு பாடி முன்னைய தூங்க வைக்கணுமா? சொல்றா, உன்னை தூங்க வைக்கணுமா? ஹெட்செட் எடுக்க மறந்துட்டேன் சார். உங்க ஹெட்செட் அப்படியே கொடுத்தீங்கன்னா அப்படியே ஊர் ஓரமா பாட்டு கேட்டே ஊருக்கு போயிடுவேன். என்ற முத குறைக்க நானும் போனா போகட்டுமே, பாக்கி பாவமா இருக்கானேன்னு உனக்கு உதவி பண்ணா என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? காலிஷா, நீ இங்கேயே இரு, நான் கூப்பிட்டதும் வா, சரியா? நானும் உன் கூடயே வரேன்டா. நான் சொல்றதே மட்டும் செய். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி. என்ன நம்மள மறந்துட்டானா? டேய் தேவா, என்னடா ஆச்சு? ஏண்டா டேய், பார்த்தா தெரியலையாடா? ஏன்டா என்ன கூப்பிடல? என்னை பார்த்தா கூப்பிடுற நிலைமையில இருக்கிற மாதிரியாடா இருக்கு. சரி வா, ஹாஸ்பிடல் போலாம். காலிஷா, என்னடா இது? சாரிடா தேவா, தெரியாம மாத்தி அழுக்கு துணி பெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன்டா. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் கொக்கி இருக்க பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். யூனிவர்சல்ல ஒரு போயோ இல்ல, வீடு போட எல்லாரும். ஹலோ தேவா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, யாரு பேசுறது? யாருன்று தெரிகிறதா? செஞ்சுட்டேல, என்னை வச்சு செஞ்சுட்டேல. பாட்டு வேணும்னா மறக்காம இந்த வீடியோல என்ன பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.